குடியுரிமைக்கு விண்ணப்பித்து வரும் படிவங்கள் அனைத்தும் கடுமையான முறையில் சரிபார்க்கப்படும் என உள்துறை அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. JPN எனப்படும் தேசிய பதிவுத்துறையுடன் போலீஸ் தரப்பிலும் விவரங்கள் வடிகட்டப்படும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தகுதி பெற்றவர்களின் விண்ணப்பங்கள் முடிந்தவரை சீக்கிரமே பரிசீலிக்கப்படும். KDA நிர்ணயித்த அனைத்து நடைமுறைகளையும் பூர்த்தி செய்தால் குடியுரிமை வெளியிடப்படுவதில் பிரச்சினை இருக்காது என்றார் அவர். குடியுரிமை விண்ணப்பங்களை சரிபார்த்து தாம் கையெழுத்திடும் படம் ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவேற்றி டத்தோஸ்ரீ சைஃபுடின் அவ்வாறு கூறினார். குடியுரிமை விண்ணப்பத்தை குறிப்பிட்ட தரப்பு ஒரு விவகாரமாக்கி வருவது தமக்கு தெரியும் எனவும் அமைச்சர் சூசகமாக கூறினார். அண்மையில் ஜோஹோர் ஸ்தூலாங் சட்டமன்ற மக்கள் சேவை மையம் ஏற்பாட்டிலான குடியுரிமை விளக்க கூட்டம் தவறுதலான புரிதல் காரணமாக சர்ச்சையில் சிக்கி அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்நிகழ்ச்சியின் போஸ்டர் வைரலாகி ஜோஹோரில் கள்ள குடியேறிகளுக்கு குடியுரிமை வழங்கும் நிகழ்ச்சியே அதுவென கண்டனங்கள் குவிந்தன. அந்நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துமாறு நெட்டிசன்கள் அதிகார தரப்பை வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. OneMDB ஊழல் தொடர்பில் புதிதாக 721.4 மில்லியன் ரிங்கிட் பணம் மலேசியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளதை கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இப்படி மலேசியாவிடம் பணம் திருப்பி தரப்படுவது இது 4வது தடவை. இதுவரை மொத்தமாக 6.6 பில்லியன் ரிங்கிட் நிதி மீட்கப்பட்டு மலேசிய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மலேசியர்களுக்கு சொந்தமான பணம் மலேசியர்களிடமே போய் சேருவதில் தங்களுக்கு மகிழ்ச்சி என அமெரிக்க தூதர் எட்கர் டி காகன் கூறினார். OneMDB நிறுவனத்திலிருந்து திருடப்பட்ட எஞ்சிய பணத்தையும் மீட்டு மலேசிய அரசிடம் ஒப்படைக்கும் கடப்பாட்டில் அமெரிக்க நீதித்துறை உறுதியாக இருப்பதாக அவர் சொன்னார். உலகம் கண்ட மாபெரும் ஊழல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த OneMDBயில் மோசடி செய்யப்பட்ட $96 மில்லியன் நிதியை மீட்டெடுக்கும் முயற்சியில் அமெரிக்க நீதித்துறை 2020 இறங்கியது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 5 முறை முன்மொழியப்பட்டும் இதுவரை எட்டாக்கணியாக இருந்த தேசிய விளையாட்டு வீரர் விருதை 6வது முயற்சியில் வெற்றிகரமாக கைப்பற்றியுள்ளார் தேசிய உடற்கட்டழகர் டத்தோ ஷாருல் அஸ்மான் மஹின் அப்துல்லா. 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதளிப்பு விழாவில் மைக் மஹின் அப்பிரசித்தி பெற்ற விருதை வென்றார். ஆசிய மற்றும் உலக உடற்கட்டழகர் போட்டிகளிலும் தலா 6 முறை சாம்பியன் ஆகியுள்ள மஹினுக்கு தேசிய விளையாட்டுத்துறையின் இந்த உச்சக்கட்ட அங்கீகாரமும் 6வது முயற்சியில் கிடைத்திருப்பதன் வழி அவருக்கு 6 ராசியான எண்ணாக இருக்குமோ என பேசப்படுகிறது. அனைத்துலக அரங்கில் ஜாம்பவானாக வலம் வந்த போதும் சொந்த நாட்டில் இந்த உயரிய விருது அவருக்கு எட்டாக்கணியாகவே இருந்து வந்துள்ளது. என்றாவது ஒரு நாள் அதை வென்றாக வேண்டும் என்ற கனவு ஒரு வழியாக இப்போது நிறைவேறியிருப்பதாக கூறிய 51 வயது மஹின் தற்போது தனது உடற்கட்டழகர் வாழ்க்கை முழுமை பெற்றிருப்பதாக சொன்னார். உடற்கட்டழகர் போன்ற அதிகம் பிரபலமில்லாத விளையாட்டுகளிலும் உலக சாம்பியனாக முடியும், தேசிய விளையாட்டு வீரர் விருதை வெல்ல முடியும் என்பதை நான் நிரூபித்துள்ளேன். இது மலேசியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என மஹின் நம்பிக்கை தெரிவித்தார். கால்பந்து விளையாட்டாளராக இருந்த மைக் மஹின் 19 வயதில் முட்டிக்காலில் ஏற்பட்ட மோசமான காயத்தை அடுத்து அதிலிருந்து விலகி உடற்கட்டழகர் துறையை தேர்ந்தெடுத்தார். அன்றிலிருந்து தேசிய உடற்கட்டழகர் துறையில் படிப்படியாக உயர்ந்து உலக அளவில் மிளிர்ந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துள்ள இந்த ஜாம்புவானை வணக்க மலேசியாவும் மனதார வாழ்த்துகிறது. கடந்த ஆண்டு படுகொலையான சிறுவன் ஜெயின் ராயன் அப்துல் மார்டினின் தம்பி தற்போது ஸ்லாங்கூர் சமூக நலத்துறையின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளான். அவனை அங்கு வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக மாநில JKM தலைவர் அஸ்மீர் காசிம் கூறினார்.
புன்ஷாக் பெஸ்தாரியில் உள்ள ஜெயினின் பெற்றோர் வீட்டிலிருந்து 5 வயது அச்சிறுவன் முன்னதாக மருத்துவமனைக்கும் பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டான். அதன் முடிவுகள் கிடைத்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவாகும் என்றார் அவர். ஜெயினின் தாயும் தந்தையும் அவனது மரணம் தொடர்பில் நேற்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். எனினும் ஆட்டிசம் குறைபாடு உடைய தங்களது மகனின் உடலில் காயங்கள் ஏற்படும் அளவுக்கு அலட்சியமாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை இருவரும் மறுத்தனர். டமன்சரா டாமாய் சுற்று வட்டாரத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நண்பகல் முதல் மறுநாள் இரவு 9:55 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பினாங்கு செப்ராங்ஜயாவில் ஒருவரையொருவர் குத்திக்கொண்டு சண்டை போட்டு வைரலான கடை உரிமையாளரும் வாடிக்கையாளரும் மனக்கசப்புகளை மறந்து சமாதானமாக சென்றுள்ளனர். போலீஸ் அதிகாரிகளின் ஆலோசனைக்கு பிறகு இருவரும் தத்தம் புகார்களை மீட்டுக் கொள்ள இணக்கம் கண்டதாக மளிகை கடை உரிமையாளர் 49 வயது கோ யப் யங் தெரிவித்தார். எங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை நல்ல விதமாக தீர்த்து கொண்டோம், மன்னிப்பு கேட்டுவிட்டோம். நாமெல்லாம் மலேசியர்கள், எனவே இதனை இனியும் நீட்டிப்பது சரியல்ல என அவர் சொன்னார். அச்சண்டை நடந்திருக்க கூடாது, தேவையில்லாமல் வைரலாகிவிட்டது. அதற்காக தாம் வருந்துவதாக 2 பிள்ளைகளுக்கு தந்தையான யப் யங் கூறினார். தைக்வாண்டோவில் பிளாக் பெல்ட் வைத்திருக்கும் அவர் முன்னதாக 2 நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார். மற்றொரு ஆடவரும் கைதானார். அவ்விருவரும் மளிகை கடையில் சண்டையிட்டுக் கொண்ட காணொளிகள் 1 by 1 மற்றும் ஜென்டில்மென் என்ற பெயர்களில் வைரலாகி நெட்டிசன்களின் கவனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இருவரும் போலீஸ் புகாரை மீட்டுக்கொண்டு கைக்குலுக்கிக் கொள்ளும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. போலீசும் மேல் நடவடிக்கை இல்லை என அச்சம்பவத்தை வகைப்படுத்தியிருக்கிறது. குவாலத்திரங்கானுவில் கைத்துப்பாக்கி போன்ற பொருளை வைத்திருந்த வாகன ஓட்டியை போலீஸ் தேடி வருகிறது. நேற்று மாலை 4 மணிக்கு ஜலான் சுல்தான் மஹமூட் சாலையில் வெள்ளை நிற காரில் சென்ற அவ்வாடவர் கையில் துப்பாக்கி போன்றதொரு பொருளை வைத்திருந்ததாக போலீசுக்கு 2 புகார்கள் கிடைத்திருக்கின்றன. எனினும் பரவலாக பேசப்பட்டது போல் அது ஒரு கடத்தல் சம்பவம் அல்ல என குவாலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி முகமது நோர் கூறினார். அந்நபரை விசாரணைக்காக தேடி வருவதாக கூறிய அஸ்லி, சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் போலீசை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். அக்காரோட்டி கைத்துப்பாக்கி போன்று காணப்படும் பொருளை கையில் பிடித்திருப்பதோடு அபாயகரமாக வாகனம் ஓட்டுவதை காட்டும் 38 வினாடி காணொளி முன்னதாக வைரலானது. அதனை கடத்தல் சம்பவத்துடன் இணைத்து பேசும் சில குரல் பதிவுகளும் வைரலானது குறிப்பிடத்தக்கது.